இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு குடிசை அமைத்து ஒரு குரு 2 சீடர்களோடு பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார். அந்த குருவுக்கு வயதாகிவிட்டது. எனவே இந்த 2 துறவிகளும் அந்த குருவிடம், ஐயா, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு போங்கள் என்று கேட்கிறார்கள். அவரும், இந்த இடத்தில் புதையல் இருக்கிறது, தேடி எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த இடத்தில் புதையல் இருக்கிறது, தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இந்த துறவிகள் ஒருவர் அவர் இருந்த இடத்திலே மிகவும் உற்சாகமாக கடப்பாரை எடுத்துக்கொண்டு குழி தோண்ட ஆரம்பிக்கிறார். தட்டுப்படவில்லை. இன்னும் ஆழமாக தோண்டுகிறார். இன்னும் விரித்து அகலமாக தோண்டி பார்க்கிறார். அவரால் புதையலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் கண்டது தோல்விதான், விரக்திதான், மிகவும் விடாப்பிடியான வியர்வை நேரத்தை தான் அவர் கண்டார். இன்னொரு துறவியானவர் அதற்கு பக்கத்திலே ஒரு துண்டை விரித்து கண்ணை மூடி அருமையாக தியானம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது வானதூதர் அந்த நேரத்திலே தோன்றி, ஒருவர் மண்ணுக்குள் புதையலை தேடுகிறார், மற்றவர் மனசுக்குள் புதையலை தேடுகிறார். இறுதியில் மனசுக்குள் தேடுகிறவரே புதையலை கண்டுபிடிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார். அதன்படியே நடக்கிறது. ஆம் அன்புக்குரியவர், நாம் எங்கெங்கோ புதையலை தேடி செல்கிறோம். புதையல் கிடைக்க வேண்டும் என்றால் நிலத்தை தோண்டி பார்க்கிறோம். ஆனால் உண்மையான புதையல் நம்மை அலசி ஆராய்ந்து பார்ப்பது, நம்மை நாமே நாம் தேடுவது, நமக்குள்ளே தேடுவது, நமக்குள்ளே தோண்டுவது, மனசுக்குள்ளே தேடுவதுதான் உண்மையான புதையல். அதைத்தான் இன்றைய ஆண்டின் பொது காலத்தின் 17ஆம் 4 ஞாயிறு வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு நற்செய்தி மூலமாக நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20-21 நாம் பார்க்கலாம். இறை ஆட்சி அல்லது விண்ணரசு என்பது அதோ அங்கே, இதோ எங்கே என்று சொல்வார்கள். எங்கே தேடினாலும் கிடைக்காது, அது உங்கள் நடுவே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இறையாட்சி உங்களுக்குள்ளே, உங்களிடையே இருக்கிறது என்று அருமையாக சொல்லுகிறார். இறையாட்சி, விண்ணரசு என்றால் என்ன? அருமையாக பவுலடியார் உரோமேற்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தெளிவாக சொல்லுவார். அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி, மகிழ்ச்சி, இவைதான் இயேசுவின் இறையாட்சியினுடைய பண்புகள். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே இந்த இறையாட்சி, இந்த விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். புதையலை கண்டவுடனே அவன் எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எடுத்து செல்கிறானோ, அதே போல ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த இறையாட்சியினுடைய பண்புகளை நமதாக்கி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமக்கு நாமே உள்ளே தோண்ட வேண்டும். புதையலை உள்ளே நீ தேட வேண்டும், மனசுக்குள் தேட வேண்டும், மண்ணுக்குள் அல்ல என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்கள் உள்ளத்துள்ளே தங்கியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அருமையாக சொல்லுவதை பார்க்கிறோம். நம் உள்ளம் கடவுள் வாழும் இல்லம், ஆலயம். எனவே நமது உள்ளத்தில்தான் இந்த அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி, மகிழ்ச்சி, இவைகளை நாம் காண முடியும். இதுதான் உண்மையான புதையல். அதைத்தான் முதல் வாசகத்துக்கு வாருங்கள். அருமையாக நாம் பார்க்கிறோம். 1 அரசர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கடவுள் சாலமோன் அரசரிடம் தோன்றி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லுகிறார். சாலமோன் அரசர் மக்களை நீதியோடு ஆட்சி செய்யவும், நன்மையை தீமையை பகுத்தறியும் ஞானத்தை எனக்கு தாருங்கள் இறைவா என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவருக்கு இது மிக்க மகிழ்ச்சி. பொன்னையோ பொருளையோ எதையுமே கேட்கவில்லை, புதையலை கேட்கவில்லை, செல்வத்தை நாடவில்லை. மாறாக அவர் ஞானத்தை கேட்டார். நன்மை தீமை பகுத்தாயக்கூடிய அந்த இறையாட்சியினுடைய பண்புகள், இதுதான் உண்மையான புதையல், இதுதான் செல்வம் என்பதை பவுலடியாரும் அதிகமான இடங்களிலே சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதை தவிர மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிதலே எனக்கு ஒப்பற்ற செல்வம். இதன் நிமித்தம் மற்ற எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகிறேன் என்று சொல்கிறார்.
அன்புக்குரிய உலகத்தில் நாம் படிக்கக்கூடிய படிப்புகள், கல்வி அறிவுகள், நாம் பெறுகின்ற பட்டங்கள், நாம் செய்கின்ற சாதனைகள் இவைகளெல்லாம் முக்கியமல்ல, பணம் பொருள் எல்லாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நான் எவ்வளவு ஆழமாக அறிகின்றேனோ அதுதான் உண்மையான செல்வம், அதுதான் உண்மையான பட்டம், அதுதான் உண்மையான பதவி, அதுதான் உண்மையான பெயர் புகழ். இன்றைக்கி பெயர் புகழ் பதவி பட்டங்கள் சாதனைகளை மக்கள் வரிசையாக பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் சாதனையினுடைய உலகம். என்னை பற்றி தெரிய வேண்டும், தன்னை பற்றி தம்பட்டம் படிக்கின்ற, தங்களை பற்றியே விளம்பரம் செய்கின்ற, தங்களை பற்றி அதிகமாக நான் அந்த பணியை செய்தேன் இந்த பணியை செய்தேன் என்று ஒரு உலகளாவிய ஒரு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவது எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. பெயர் புகழ் பட்டம், நீ செய்கின்ற சாதனை எல்லாம் வீண். நீ தேடுகின்றது எல்லாம் வெளியே தேடுகிறாய், ஆனால் உள்ளத்துக்குள் தேடு. இயேசுவை பற்றிய ஆழமாக தேடு. இயேசுனுடைய இறையாட்சி பண்புகளை, அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி, மகிழ்ச்சி, இதுதான் உண்மையானது என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதே போல் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, எங்கே உங்கள் செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். இன்றைக்கி யார் பதவி பின்னால், பணம் பின்னால் மோகமாக நாம் அலைகிறோம். சிற்றின்ப ஆசைகள், உலக காரியங்கள், கணனி, எது நமக்கு அதுதான் நமக்கு செல்வமாக இருந்தால் அதுதான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையான புதையல் என்பது ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே திருவருட்பா அருமையான கூற்றுகள் வருகிறது. பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் அருள் நாதனே உன்னை நான் நாடுவேன். நாம் பொன் பொருள் பதவி இதெல்லாம் உலக சிற்றின்ப ஆசைக்கு தேடுறோம். ஆனால் ஆண்டவர் என்னை தேடி வர்றார், இறைவன். அப்போ நான் இதையெல்லாம் விட்டுட்டு நான் அவரை தேடி போகிறேன். அதுதான் உண்மையான புதையல். அன்புக்குரியவர்களை, இதுதான் நமது கிறிஸ்தவத்திலே நற்கருணை. நற்கருணை யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனம், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொள்கிறார். யோவான் 1:14 நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நற்கருணை மூலமாக நமது உள்ளத்திலே குடியிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தேடி தேடி அலைகிறார். அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து நமது உள்ளத்திலே தங்க ஆசைப்படுகிறார். நான் அந்த ஆண்டவரை தேடுகிறேனா அல்லது உலக காரியங்களை தேடுகிறேனா? அலைபேசி தருகின்ற சிற்றின்ப ஆசைகள், இந்த உலகம் கற்பிக்கின்ற போதனைகள், பதவி பகட்டு பெருமைகள், வீண் பெருமை, தற்பெருமை, இவைகளின் பின்னால் நான் தேடி அலைகிறேனா என்பதை சிந்திக்க இந்த நாள் அருமையாக நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த புதையல் பற்றி சொல்லும் பொழுது, இந்த புதையலினுடைய பின்னணி என்ன? பாலஸ்தீனா நாட்டிலே பழங்காலத்திலே அவர்கள் பணம், நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இவைகளையெல்லாம் சேமித்து வைப்பதற்கு நிலத்தையே வங்கியாக பயன்படுத்தினார்கள். அந்த காலகட்டங்களிலே வங்கி இல்லை. தற்பொழுது நாம் வங்கியிலே சேமித்து வைக்கிறோம். அப்போ நிலம்தான் அங்கு வங்கியாக இருந்தது. சில நேரங்களிலே அங்கு பாலஸ்தீன நாடுகளிலே அண்டை நாட்டினுடைய படையெடுப்புகள், படை, போர், சண்டைகள் அதிகமாக இருக்கும் பொழுது தங்களுடைய முக்கியமான பொருட்களை, உடைமைகளை, பணத்தை, பொருட்களை எல்லாம் பெரிய பானையிலே வைத்து நிலத்தை தோண்டி ஆழமாக உள்ளே வைத்துவிட்டு செல்வார்கள். ஏனெனில் ஒருவேளை படையெடுப்பு, போரினால் நாம் உயிரை மாற்றி கொள்ளலாம், போரின் காரணமாக நாடு கடத்தப்படலாம், அல்லது பல்வேறு விதமாக சிதறடிக்கப்படலாம். எனவே நாம் திரும்பி வருவது நமக்கு தெரியாது. எனவே யாராவது நமது மூதாதையர்கள் பார்த்துக்கொள்வர் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் புதைத்து வைப்பார்கள். சண்டை முடிகிறது, எல்லாம் தரைமட்டமாக்கப்படுகிறது, ஆண்டுகள் உருண்டோடுகிறது. கடைசியில் அதன் பிறகு வேறு யாரோ வந்து அந்த இடத்திலே குடியமர்கிறார்கள். ஒரு இடத்திலே குடியமரும் பொழுது நாம் முதலிலே விவசாயம் செய்ய வேண்டும், நிலத்தை தோண்ட வேண்டும். நிலத்தை தோண்டுகிறார்கள். தோண்டும் பொழுது அவர்களுக்கு அந்த காலத்தில் ஆங்காங்கே இந்த பானைகள், இந்த புதையல்கள் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். புதையலை கண்டால் ஏதோ பெரிய உலகத்தையே கண்டால் போல, புதையலை கண்டெடுப்பவர்களுக்கு அது ஒரு மாபெரும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றது இந்த புதையல் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடியது அந்த புதையலாகி இறையரசை நீ தேட வேண்டும், இந்த பண்புகளை நீ உணதாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த புதையல், இறையாட்சி, இதில் இந்த 3 நிலைகளை நாம் பார்க்கலாம். புதையலை தேடும் பொழுது புதையல் என்பது விலை மதிப்பில்லாதது, விலை உயர்ந்தது, மிக
விலை உயர்ந்த பொருட்களை தான் புதையலாக உள்ளே வைப்பார். அதே போல் இறையாட்சி, இந்த விண்ணரசு இறையாட்சியுடைய பண்புகள் என்பது விலை உயர்ந்தது, அதுக்கு விலையை போட முடியாது. அன்பு, நீதி, சமத்துவம், இவைகளெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக விலை கொடுத்து வாங்க முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே இது விலை மதிப்பில்லாதது. இரண்டாவது, இந்த புதையல் இறையாட்சி என்பது அதை பெற்றுக்கொள்வதற்கு, புதையலை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி புதையலை அடைகிறான். அதே போல் இறையாட்சி பண்புகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை நீ இழக்க வேண்டும், உன்னை நீ தியாகம் செய்ய வேண்டும். இழப்பதன் மூலம் நாம் பெற முடியும். அதைத்தான் மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து என் சிலுவை தூக்கி கொண்டு செல், கஷ்டப்படு, உன்னை நீ அழி, உன்னையே நீ துற என்று சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29-30 பார்க்கும் பொழுது, என்னை பின்பற்ற விரும்ப வேண்டும் என்றால், இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய உடைமைகள், உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய வீடு, நிலபுலன்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை நீ பின்பற்றி வர வேண்டும். உனக்கு பின்னால் புதையல் கிடைக்கும், கைமாறு கிடைக்கும் என்று அருமையாக சொல்லுவார். மூன்றாவது, இந்த புதையல் இறையாட்சி நாம் பெறும் பொழுது நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம். புதையலை பெற்றெடுப்பவர்கள் அது ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு ஒரு அருளாக அது இருக்கிறது. அதே போல் இறையாட்சி பண்புகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு அருளாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. இந்த முதல் வாசகத்திலே 1 அரசர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஞானத்தை நீ கேட்டதனால் உனக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும், உலக செல்வங்கள், உலக அரசுகள் எல்லாமே உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சன்மானம் கொடுப்பார். இறையாட்சி நீ தேடும் பொழுது மற்ற எல்லாம் உனக்கு வந்துவிடும். நீ தேடக்கூடிய செல்வம், உலக செல்வங்கள், இன்பங்களுக்காக இன்றைக்கி தேடி தேடி அலைகிறார்கள். ஆனால் அது இறையாட்சி உனக்கு உள்ளே தேடும் பொழுது அது தானாக கிடைத்துவிடும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, அவரது ஆட்சி அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீ இறையாட்சி தேடும் பொழுது, அவருடைய பண்புகளை சேரும் பொழுது எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இறையாட்சி என்கின்ற புதையலை பெற்றுக்கொள்ள வேண்டும். காந்தியடிகள் சொல்லுவார், உன்னை கண்டுகொள்ள சிறந்த வழி உன்னை இழப்பதில் தான் இருக்கிறது. உன்னை கண்டுகொள்ள சிறந்த வழி நீ பிறருக்கு சேவை செய்ய வேண்டும், உன்னை நீ இழக்க வேண்டும், அதுதான் இருக்கிறது என்று சொல்வார். ஆம் அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்கின்ற அந்த புதையலை நாம் நமதாக்கிக் கொள்வோம், நமக்கு உள்ளத்துக்குள்ளே தேடுவோம், அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.